12/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பர்ஃபெக்ஷனரி பெனாக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 33 சயின்டிஸ்ட் அவார்டட் த ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, அப்புறம் வந்துட்டு விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் அவார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் விஞ்ஞான் ரத்னா அப்படின்ற அவார்டு வாங்கினது யாருன்னா ஜி பத்மநாதன் அப்படின்றவர் தான். திருவாரூர் காலேஜில் வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ இதில் வந்துட்டு பார்த்துட்டோம்னா மேக்ஸிமம் 56 அவார்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு இதோட மெயினான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் மெயினான நோக்கமாக இருக்குது. யுஎஸ்ஏ, ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்தோம் ஜப்பான். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கம்பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். சைனாவெல்லாம் கம்பீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு நம்மளோட சைஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்பெண்டிங் பண்ணணும். நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு ஜிடிபி பார்த்துட்டோம்னாக்கா ஸோ மற்ற கண்ட்ரிலாம் வந்துட்டு 2 or 4% மேலே வந்துட்டு ஜிடிபியில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டில். பட் ஆனால் இந்தியாவில் வந்துட்டு 0.1% தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவார்ட்ஸ் கொடுக்குறத விட அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆகிறது சயின்டிஸ்ட் எதில் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், ஃபண்டிங் பண்ணணும், கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு அவங்க சயின்டிஸ்ட் வந்துட்டு விரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம இந்தியாவில் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்குது. அதை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாபரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்க்கு இடையில், ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இடையில், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில் கொலாபரேட் பண்ணி நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யங் பீப்புள்ஸ் வந்துட்டு அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் சயின்டிஃபிக் பாலிசி அப்படின்றத ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்துட்டு சில ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது PM Modi release long 109 high yielding seeds வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்னென்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் ஸோ இவங்க வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 61 மொத்தம் 109 வெரைட்டிஸு. அதில் வந்துட்டு 61 ஃபுட் கிராப்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கிராப்ஸ் 61 கிராப்ஸு 109 வெரைட்டிஸ். அதில் வந்து 34 அப்படின்றது ஃபீல்டு கிராப்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. 27 அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹார்டிகல்ச்சரை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயோஃபோர்ட்டிஃபைட் அப்படின்றத நம்ம வந்துட்டு இது பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத வந்துட்டு இந்த ஒரு சீட்ஸ் வந்துட்டு கேப்பபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா மிக்ஸ்டு ப்ராட் ஆஃப் ஹிட்ஸ் அண்ட் நியர் மிஸ்ஸஸ் ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 41 மெடல் வந்துட்டு நம்ம இதுவரையும் ஒலிம்பிக்லேருந்து அவார்டு வந்துட்டு வின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நோர்மன் பிச்சர்ட் அப்படின்றவர் தான் வந்துட்டு நமக்கு இந்த அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இதை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட்ஸு கீர்த்தி, கேலோ இந்தியா, டாப்ஸு, யங் கேம்ஸு, கேலோ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக் அப்படின்றது பார்த்துட்டோம்னா 2036 இந்தியாவில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வேளாண்மை பொருட்களுக்கு மதிப்பு கூடுதல் அவசியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் 61 கிராப்ஸு 109 வெரைட்டிஸ் வந்துட்டு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம் அப்படின்னா துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்று அற்றே வேந்தன் அறியின்மை வாழும் உயிர்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு திருக்குறள் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு மலைத்துளியார் இல்லை அப்படின்னா, ஒரு மலைத்துளி வந்துட்டு ஒரு நாட்டுக்கு இல்லை அப்படின்னா அந்த நாடு எவ்வளோ கஷ்டப்படுமோ அதே மாதிரி ஒரு அரசன்ட்ட அருள் ஆட்சி இல்லாத போது அந்த மக்கள் வந்துட்டு கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்துட்டோம்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ஸ் ரைசஸ் பொலிட்டிக்கல் ஸ்டோம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க செபியோட சேர்மன் வந்துட்டு அவங்களோட ஷேரை வந்துட்டு அதர் கண்ட்ரீஸோட ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு
இது கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாயின்ட் ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டியை வந்துட்டு அகேன்ஸ்ட் த சேர்மன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு என்கொயரி வந்து செட் பண்ணணும் அப்படின்னு ஆப்போசிஷன் லீடர்ஸ் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் அடாக் கமிட்டி. இதில் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு லிமிட்டேஷன்ஸே கிடையாது, எத்தனை மெம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதோட சேர்மன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட லீடர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அது தவிர வந்துட்டு ஆப்போசிஷன்ஸ் ஆல் டைப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு இதில் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணது, பொலிட்டிக்கல் கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் வந்து கிரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்தது கிரஸ்ட் கேட் ஆஃப் Tungabhadra rivers reservoirs washed away, alert used, issued as outflow set to increase அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிருஷ்ணா ரிவர் அப்படின்றது ஒரு ட்ரிபியூட்ரி தான் வந்துட்டு துங்கபத்ரா ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 2 ரிவரோட சேர்ந்தது, ஒன்று வந்து துங்கா அப்புறம் பத்ரா அப்படின்ற 2 ரிவரோட சேர்ந்தது தான் வந்துட்டு துங்கபத்ரா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷில் வந்துட்டு பாயுது, ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இதுக்கு பேர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வர்தா ரிவர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பம்பா ரிவர் அப்படின்னு கூட ராமாயணத்தில் வந்துட்டு இதை சொல்லியிருக்காங்க. இது பக்கத்தில் தான் வந்து விருப்பாட்சி டெம்பிள்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க, அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது வென் கன்சர்வேஷன் கிளாஸஸ் வித் லைவ்லிஹுட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ என்விரான்மெண்ட் அப்புறம் வந்துட்டு டெவலப்மெண்ட்டை நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ இதை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ மாதவ் கட்கில் கமிட்டி வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு ஃபுல் ரீஜியனை வந்துட்டு எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ரீஜியனா அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா பிளான்டேஷன் அப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளான்டேஷன் பண்ண முடியாது, ஜூம் கல்டிவேஷன் பண்ண முடியாது, மினரல்ஸ் எக்ஸிவேட் பண்ண முடியாது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்டு, இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எதுவுமே கொண்டு வர முடியாது அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி வந்துட்டு 37% எக்கலாஜிக்கல் சென்சிட்டிவ் ரீஜியனாக வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரெக்கமெண்டேஷனுமே இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேண்ட் யூஸ் சேஞ்சை வந்துட்டு நம்ம டெஃபினட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேச்சுரல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆந்த்ரோபனஜிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ நேச்சுரல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அசிடிக் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு லீஃப்லேருந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரை ஆகுறது, லோக்கல் விண்ட்ஸ், கிளைமேட் சேஞ்சு, ஹீட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபாரஸ்ட் ஃபயரை கிரியேட் பண்ணும், வந்துட்டு அந்த ஏரியாவோட எக்கலாஜிக்கல் ரீஜியனை வந்துட்டு அவாய்ட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ ஆந்த்ரோபனஜிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா டூரிசம், அர்பனைசேஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னாக்கா இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆந்த்ரோபனஜிக் ஆக்டிவிட்டீஸில் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு பாதிக்கப்படும், என்விரான்மெண்டலில் வந்துட்டு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாட் இஸ் த குளோபல் மோனோபொலி ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் அண்ட் ஹவு டஸ் இட் அஃபெக்ட் கன்சூமர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ கூகுள் அப்படின்றவங்க ஒரு ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு தான் வந்துட்டு அந்த கம்பெனியில் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க டீல் பண்ணிவிட்டு டிஃபால்ட் ப்ரௌசர், சர்ச் இன்ஜின் வந்துட்டு அவங்களோட டிவைஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஷெர்மன் ஆக்ட் 1890 வந்துட்டு அகேன்ஸ்டாக இருக்குது. யூஎஸ்ஏல உள்ள ஷெர்மன் ஆக்ட் 1890 அகேன்ஸ்டாக இருக்குது. செக்ஷன் 2 வந்துட்டு இது வந்துட்டு பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யூஎஸ்ஏல இந்தியாவில் பார்த்துட்டோம்னா காம்படிஷன் கமிஷன் ஆக்ட் 2002 வந்துச்சு. ஸோ இது வந்து இது மூலயமா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணோம். இது வந்துட்டு 80% ஆஃப் கேசஸை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவில் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒன் டைப் ஆஃப் த குவாசி ஜுடிஷியல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் யூத் டே ஆகஸ்ட் 12 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா பீப்புள் வுட் மேக்கிங் த சொசைட்டி பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ சொசைட்டியை வந்துட்டு பெட்டராக வந்துட்டு இது பண்ணணும், என்விரான்மெண்டலில் வந்துட்டு பாதிப்பு இல்லாமல் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் யூத் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதோட தீம்ஸ் பார்த்துட்டோம்னா ஃப்ரம் கிளிக் டு ப்ராக்ரஸ், யூத் டிஜிட்டல் பாத்வேஸ் டு ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட இதோட தீமாக இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க 1999 ஃபஸ்ட்டு லெபனான் அப்படின்ற இடத்துல, லிஸ்பன் அப்படின்ற இடத்துல வந்துட்டு மீட்டிங் நடந்தப்போ. ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் 12, 2000 தான் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணதாக சொல்கிறாங்க. அடுத்தது ஐஐடி இண்டோர் அன்னிவல்ஸ் அட்வான்ஸ்டு ஷூஸ் வித் TENG டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்டெப் வைக்கும்போது அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல், அதாவது ஸ்டெப் வைக்கும்போது அது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. அதை தான் வந்துட்டு TNEG அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ TNEG அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா
ட்ரைபோ எலக்ட்ரிக் நானோ ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்மால் எலக்ட்ரிக்கல் டிவைஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு சோல்ஜர்ஸ்க்கு இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. இப்போதைக்கு இதை வந்துட்டு டிஆர்டிஓக்கு அனுப்பியிருக்காங்க டெஸ்டிங் அண்ட் எவல்யூஷன்ஸ்க்காக. இது வந்துட்டு மோர் தென் 60% ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.